நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாருடா இவன் யாரு இவன் இந்த அளவுக்கு வேற லெவல்ல திறமை யூஸ் பண்ணி நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு போராடின்னு இருக்கான். போராட்டத்துல பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் என்னடா அது நம்ம இலக்கியம் எப்படி இருந்தாலும் வெளியே வந்து கௌதம் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த விக்கல ஒரு பக்கம் விக்கலன்னு விக்கிக்கிட்டே இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஆவேசத்தோட உச்சியில இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டருக்கு நான் என்ன வேலை சொன்னேன், அங்க போய் பார்க்க தான் சொன்னேன். ஆனா அவ இருந்துன்னு எனக்கே தெரியாம எனக்கு ஒரு ஆப் வச்சிருக்கா. அவளுக்கு சரியான ஆப் வைக்கணும், அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசனை இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த டாக்டரை இதெல்லாம் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. அஞ்சலி இருந்து ஆண்டி 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 இலக்கியாவை வெளியே வர்றதுக்கு பதில் அந்த டாக்டரையும் நம்ம சேர்த்து கோத்துட்டோம்னா அந்த டாக்டர் வந்து வெளியே வரதுக்கோசரம் இலக்கியா மேல பழிய போட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த கேஸ் பெரிய கேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இலக்கியாவால தப்பிக்க முடியாது. இலக்கியா தப்பிக்கிறா அது எனக்கு முக்கியம் இல்லை. ஏன் கௌதம் எனக்கு வேணும், கௌதம் வேணுன்றதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பிள்ளை எனக்கு வேணும். அது இலக்கியா வெளியே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டு பேரும் பிரிக்கணும், அதுக்காக தான் அந்த கேஸை போட்டது. மறுபக்கம் அஞ்சுலேருந்து மனசுக்குள்ள அடா கேள்வி, நான் ஒன்று பிளான் பண்ணா ஒரு பிளான் பண்ண இருக்காங்களே, நான் எப்படியாவது அந்த இலக்கியா ஒழிச்சு கட்டா. அதுக்கப்புறம் என் குழந்தை விஷயம் தான் நோண்ட மாட்டா. அதுக்கப்புறம் நாமளும் ஒரு பக்கம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். இவன் ஒரு பக்கம் பிளான் போடுறான், இந்த விக்கில் ஒரு பக்கம் நம்மளுக்கு பிளான் போட்டுன்னு இருக்கு. ஐயோ என்னடா பண்றது இது, இந்த நேரத்துக்கு நம்மள போய் யாரா நினைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம தாட்சாயினிக்கிறாள் அவ இருந்தது திடீர்னு ரேவதி இருக்காங்களே அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரேவதியை போயிட்டு சும்மா தாட்டு பூட்டு தடாலடின்னு ஒரு பக்கம் டென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேவதின்னு ஒரு பக்கம், இங்க பாருங்க நீங்க தேவையெல்லாம் பண்ண இருக்கீங்க, நீ தாடி இலக்கியா கூட அந்த வீட்டுல வேலை செஞ்சு எனக்கு எதிராக இது பண்ண மவளை சிக்கனியா உன்னை அப்பவே நான் ஒழிச்சு கட்டணும். இப்பதான் சிக்கனி புருஷன் இப்போ வராரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வைக்க உடனே எங்கடா அவன் எஸ்எஸ்கே வந்துட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கையை தட்டிவிட்டு ஓட பாக்குறாங்க. ஏ ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கத்த உடனே அந்த இடத்துல ஓட பாக்குறான். என்னங்க இவ பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவன் வந்து பழைய கதை நான் சொன்னல என் வாழ்க்கையில ஒருத்தி வந்து இருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அது இவதான் அப்படின்னு சொல்ல உடனே அடாப்பாவே மனசா என்னடா சொல்ற, என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்க, அவ யாரு தெரியுமா, அந்த இலக்கியா சேர்ந்தாலே அவதான், நான் பார்க்கவே இல்லை, உன்னை பார்த்துட்டு தான் உஷாரா உன் கண்ணிலே மாட்டாவே தன்னால் கண்ணிலே மண்ணா தூவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா அது பிரச்சனை மேல பிரச்சனை மேலும் வளர்ந்துகிட்டு போயினே இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுது, இது நிக்க போறது இல்லையா தெரியலடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினே இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தாட்சாயினி இருக்காங்கல்ல அவங்க வந்து எஸ்எஸ்கே கூட சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க எப்படியாவது இலக்கியாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இலக்கியாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சதித்திட்டத்து மேலே சதித்திட்டம் தீட்டின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ கடவுளே, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த துஷ்டம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் கஷ்டம் மேலே கஷ்டமாக வந்துன்னு இருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.